இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை தியானில் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோட பேசும், எங்களோட இடைப்படும். அப்பா, இன்றைக்கு உலகத்தில் அநேக வார்த்தைகள் எங்கள் காதுகளில் தொனித்து கொண்டிருந்தது. ஆனால் வார்த்தை தொனிக்கும் போது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்திலே வருகிறது. எங்களை வழிநடத்த நீர் இருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி, எங்களை பலப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி உமக்காக வல்லமையான காரியங்கள் செய்யக்கூடிய கிருபை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கும் நல்ல பிதாவே. நம்ம தேசத்து உட்காருவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் மேய்ப்பனை பற்றி பேசுகிறது. நல்ல மேய்ப்பனை பற்றி பேசுகிறது. ஆமென். நல்ல மேய்ப்பன், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அது எங்கே இருக்கு? சங்கீதம் 23. நம்ம படிக்கிறது எரேமியா 23. 2:23 மெய்ப்பனை பற்றி பேசியிருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த 23 எழுதினது தாவீது ராஜா. இந்த 23 தாவீது ராஜா அவனுடைய வேர்லேருந்து உண்மையான மெய்ப்பன் எழும்புவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். உலகத்திலே எல்லாருக்குமே தெரிஞ்ச பைபிள் வசனம்னு ஒன்று இருக்கும்னா அது சங்கீதம் 23 தானா? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். குழந்தை கூட சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். இந்த மெய்ப்பனை பற்றி, உண்மையான மெய்ப்பனை பற்றி இந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லித்தர போகிறார். இந்த கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற the Lord is my shepherd என்கிற வார்த்தைக்கு யெகோவா ரா என்ற அர்த்தம். ரா. அப்போ யெகோவா ரா என்றால் the Lord is my shepherd. ரா என்ற வார்த்தைக்கு ஷெப்பர்ட்னு அர்த்தமா. ஷெப்பர்ட்னா யாருன்னா ஆடு மேய்க்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல. ஆடை பாதுகாக்கிறவர்னு அர்த்தமா. ஆடை சரியான வழியிலே நடத்துகிறவர்னு அர்த்தமா. ஆடுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு அர்த்தமா. ஆடை பத்திரப்படுத்துகிறோன்னு அர்த்தமா. ரானா அவ்வளோ அர்த்தம் இருக்கான். மெய்ப்பன் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? போகிற வழியில் ஒரு ஆடு கீழே விழுந்துச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஆடு ஒழுங்காக சாப்பிட்லங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பொறுப்பையும் ஏற்று ஒழுங்காகவும் வழி நடத்துவாராம், நல்ல உணவும் தருவாராம், பாதுகாப்பும் செய்கிற யெகோவா ரா. அவரை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நீதியை பற்றி இந்த அதிகாரத்தில் பேச போகிறார். யெகோவா சிதேக்கனு என்கிற வார்த்தை இதில் வரப்போகுது. லார்ட் மை ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் நீதியாய் இருக்க போகிறார், சிதேக்கனுவாய் இருக்க போகிறார். The Lord is our righteous. அவர் நீதியாய் நடத்த போகிறார். நீதி 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 என்பதை பற்றியும் 23 அதிகாரத்தில் பேச போகிறார். முதல்ல நம்மளை மெய்ப்பன்னு சொல்லி தரப்போகிறார். நம்மளோட மெய்ப்பன் யாருங்க? ஆண்டவர். எங்கே படிக்கிறோம்? அதை சங்கீதம் 23, எரேமியா 23 படிக்கிறோம். இதே போல அவர் நீதியின் பாதையில் நடத்துவார் என்பதை பற்றி 23 சொல்லித்தர போகிறார். எரேமியா 23 பார்த்தோம் என்றால், எரேமியா ஒரு தலைவனாய் வரக்கூடியவன், அவன் மெய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரப்போகிறார். சும்மா நான் தான் லீடர்னு சொல்லிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணுமா? அந்த ஜனங்களை நடத்தணுமா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணுமா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் சேதம் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா, அவங்கள பத்திரமா வச்சுக்கணுமா, நல்லா சாப்பாடு போடணுமா, வழி காட்டணுமா. இதெல்லாம் யாரோட வேலை? மெய்ப்பன். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம்? யெகோவா ரா. ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு அவன் தப்பாக நடந்தான்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் அவனை என்ன பண்ணணுமா? சரியாகவும் நடத்தணுமா. சரியாக நடத்துகிறாரே, அதுக்கு தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, யெகோவா சிதேக்கனு. இதை பற்றியும் தாவீது ராஜா பேசியிருக்காரு. சங்கீதம் 23 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் பேர் உன் மேலே இருக்குடா, அதனால உன்னை பார்த்துக்கவும் செய்வேன், நீதியின் பாதையிலும் நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ புரியுது, இஸ்ரவேலுக்கு நல்ல மெய்ப்பன் அவசியம், இஸ்ரவேலை நீதியாய் நடத்தக்கூடிய ஒரு தலைவன் அவசியம். அப்படின்னா அப்போ ராஜாவை யார் தெரியுமா இருக்கிறது? இவர் இதை எழுதும்போது சிதேக்கியா. என்ன பேருங்க?
கொஞ்சம் அப்படி வேர்ட்ஸ் ப்ளே பண்ணுங்க. தமிழில் கூட அப்படி வரும், ஹீப்ரூவில் வரும். சிதைக்கணும், சிதைக்கியா. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பேர்ல என்ன இருக்கு? நீதி இருக்கு. ஆனால் சிதைக்கியா என்ன ராஜா கிடையாது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்னு நம்ம படிக்கிறோம். இவருடைய பேருடைய அர்த்தம்னா the Lord is my righteousness, என் தேவன் என் நீதியாக இருக்கிறார்னு பேர் கொண்ட இந்த சிதைக்கியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். உண்மையாகவே சிதைக்கணும் வருகிறார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியில் பேச போகிறோம். ஆமென். 23 சங்கீதம் 23 எரேமியா படிக்கும்போது ஆஃபுல்லாக இருக்குது. தாவீதுக்கு ஒரு மெய்ப்பன் அவசியம். தாவீது நீதியாய் நடத்தப்படுகிறார். அங்கே தேவன் இருக்கிறார். 4 பேர் இருக்காங்க சங்கீதம் 23. ஆண்டவர், தாவீது, மெய்ப்பன், நீதியாய் நடத்துகிற நீதி அரசர். இங்கேயும் அதே போல் ஆண்டவர், தாவீது பேரும் இருக்குது இதில் 23 சொல்லுவார். தாவீதும் இருக்கார், நீதியாக நடத்த போகிறாரு. மற்ற மெய்ப்பர்களை காட்டிலும் சிதறடிக்காமல் எல்லாரையும் ஒன்று கூட்டப் போகிறார். ஹல்லேலூயா. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றுபட்டால் உண்டு நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கரெக்டு தான். ஒன்றுபட வைப்பவர் யார்? நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கடினமான விஷயம். ஒன்றுபட வைக்கிறவன் தான் பலியாக வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போய் அவங்களை சால்வ் பண்ண வச்சிங்கன்னா, கணவன் மனைவியை திட்டும் போது யாரை பார்த்து திட்டுவார் தெரியுமா? உங்களை பார்த்து தான் திட்டுவார். அப்போ கோபமாக போனியே, இன்னைக்கு வந்திருக்கேன்னு மனைவியை பார்த்து சொல்ல மாட்டார். மத்தியசம் பண்ண போனாங்களே அவரை பேசியிருப்பார். பார்த்துருக்கீங்களா சண்டையில்? அப்புறம் ஓய்வு கேட்பாங்க, நீ மட்டும் நான் ஒழுங்கானுவாங்க. நம்ம நடுவில் உட்காந்துருப்போம். அட்டட் கடவுளே, நம்ம என்ன ஆகிட்டோம்? வி ஹவ் பிகம் த ஸ்கேப் கோட் அப்படின்ற மாதிரி ஆகும். அதுபோல் ஸ்கேப் கோட்டை போல உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒன்றுபட்டு வாழ்வதற்காக உண்மையான மெய்ப்பன் கொலை செய்யப்பட்டார். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த பண்பு இல்லை என்றால், அந்த நல்ல குணம் இல்லை என்றால் ஒன்றுபட வைக்க முடியாது. அந்த பண்பு உடையவர் இயேசுதான். ஆமென். யெகோவா சிதைக்கணும், யெகோவா ரா, யெஷுவா ஹ மசியா என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். எரேமியா 23ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக படிக்கணும். ஏன்னா இதுக்கு நடுவில் எங்கள் ஆண்டவர் இருக்கார். எங்கள் ஆண்டவர் எரேமியா கையில் பேசியிருக்கார். என் கையில் இன்னும் நேரில் என் கையில் ஆண்டவர் நேரில் எதனா பேசினார்னா பொன்னெழுத்துக்கள் எழுதி எனக்கு வச்சுப்பேன். உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சொந்த வார்த்தைகள் இனி மற்றவங்களுக்கு நம்ம போதிச்சோம்னா தப்பாயிடும். பைபிள் தான் எல்லாருக்கும். சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் யாருக்கு? நமக்கு மட்டும் தான் வந்துடுது. ஆனால் பைபிள் கொடுத்துருக்காரு, பொன்னெழுத்துக்களில் எழுதியிருக்கிறார். கோல்டன் வேர்ட்ஸ். இந்த எரேமியா 23ஆம் அதிகாரம் முதலாவதாக நீதியின் அரசர், நீதியின் வேர், a branch of righteousness அப்படின்ற தலைப்பில் பேச போகிறார். மெய்ப்பர்களே, நீங்கள் நீதியாக இருக்கவில்லை. யார் அந்த மெய்ப்பர்? அந்த காலத்தில் யார் தெரியுங்களா மெய்ப்பருங்க? முதல்ல சிதைக்கியா இருக்காரு. அப்புறம் ராஜாக்கள் பேர்லாம் அப்படியே வாங்க. யோசியா ராஜா இறந்துட்ட பிறகு யோவாகாஸ், யோயாக்கீன், சிதைக்கியா, அப்புறம் எல்லாம் பொய் தீர்க்கதரிசிகள். எல்லாம் பொசிஷனில் இருக்காங்க, ராஜாங்களாக இருக்காங்க, கவர்னர்ஸாக இருக்காங்க. அந்த பஷ்ஹூர் ஆலயத்தில் பிரதானியாக இருந்தான். அவன் தான் எரேமியா அடிச்சிட்டான். ஒருத்தரும் நீதியாக இல்லை. நீதியின் குரல் கொடுக்குற எரேமியா தூக்கி பாழுங்கணத்தில் போட்டுடுறாங்க, கட்டி போட்டுடுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. எரேமியா குமுறலிட போகிறார். இந்த தேசத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. ஆனால் பதவியில் மட்டும் இருக்காங்க. என்ன பதவி? அவங்க பேர் மெய்ப்பரான், ஷெப்பர்ட்ஸ். நான் மெய்ப்பண்ணா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். என்ன பண்ண மெய்ப்பண்ணா? ஒன்றுனா சொல்லலாம். மெய்ப்பர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? they will lead them. ஓகேயா? என்ன பண்ணுறாங்க? லீட் பண்ணுவாங்க, அவங்கள வழி நடத்துவாங்க. பிறகு எனக்காக யோசிச்சு சொல்லுங்க. இப்போ தானே சொன்னேன். லீட் பண்ணுவாங்க, feed them, உணவு கொடுப்பாங்க. பிறகு guide them, வழி நடத்துவாங்க. பிறகு protect them, பாதுகாப்பாங்க. வழியும் காட்டுவாங்க, சோறும் போடுவாங்க, பாதுகாப்பும் தருவாங்க, கூடவே இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா மக்களை சாகடிக்கிறாங்க. மக்களுடைய உயிருக்காக உத்தரவாதம் இல்லாத நேரத்தில் நல்லவர்களை எல்லாம் கொலை செய்கிற ஒரு காலமாக இது இருந்தபோது தான் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இதோ வருகிறார்,
நீதியின் வேரானவர். நீதியின் வேர். ஒரு லாஸ்ட் மந்தில் ஒரு 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 குரோட்டன் செடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் ஃப்ரெண்டுக்கோட ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த செடி வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை ப்ளக் பண்ணும்போது அது புட்டுக்குச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, வேறு எடுத்துக்கோ, வேறு எடுத்துகிட்டு போய் வை, வரும் அப்படின்ட்டாரு. அதே போல் அந்த வேரை மட்டும் தோண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வேறு கொஞ்சம் லேசாக அது உள்ள கிழங்கு மாதிரி இருக்குது அந்த குரோட்டனோடது. அடுத்து வந்து வச்சா இப்போ பார்த்தா அந்த 1 மந்தில் அழகாக 2 லீஃப் விட்டுருக்கு. வேர் முக்கியம். இலை போனாலும் வேர் இருக்கிறது. ஆமேன். எனக்கு என்னமோ நம்மலாம் லீஃப் மாதிரி தான் தெரியுது. வேர் இயேசு மட்டுமே. சிதக்கியா நீ லீஃப் தான், எரேமியா நீயும் லீஃப் தான், பாஸ்டரு நீ லீஃப் தான். வேறு இயேசு. அவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் அவர் கண்ணுக்கு நம்ம தெரியும். இங்கே அவர் இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். 2 பேர்னா கூட நான் அங்கே இருக்கேன். என் மகளை நான் உங்க கூட இருக்கிறேன், என் மகனை நான் உன்னோட கூட இருக்கிறேன். உண்மையான மெய்ப்பர் இயேசு ராஜா. கைத்தட்டி ஒரு வெல்கம் பண்ணலாமா? ஆமாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தான் பவர் அவர் இன்னும் யாருக்கும் கொடுக்கல, தான் லவ்வை கொடுத்துட்டார். அவர் பேரை யூஸ் பண்ண சொன்னார். உன் பேரை யூஸ் பண்ண நம்ம கொடுக்கல, அந்த அளவுக்கு நம்மளை பெரிய ஆக்கலை. என் கையெழுத்து பதில் உன் கையெழுத்து போடுன்னு சொல்ல, என் பேரை சொல்லிடு, என்னுடைய பெயரை. நீ எங்கே போறிய அங்கே நான் வரேன். ஆமாம். ஆக மெய்ப்பன் என்கிற பட்டம் அவரையே சாரும். பிரதான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பனை பற்றி, நல்ல மெய்ப்பனை மீட் பண்ணிவிட்டு, ப்ரேயர் ரூமில் மீட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது எரேமியா கோபம் வந்துடுது. மற்ற மனிதர்களை கோபத்துடன் பார்க்கிறார், மற்ற மனிதர்களை பார்த்து கோபமாக பேச போகிறார். இதுதான் முதல் பகுதியில் படிக்க போகிறோம். பார்த்தோம் என்றால், ஓ டு யூ, ஐயோன்னு ஸ்டார்ட் பண்ணுறார். இங்கிலீஷில் ஓ அப்படின்ற வேர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, என் நாடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவருடைய சொத்தை போல பார்க்கணும். ஆண்டவருடைய, இது வயசான தாத்தா தானே, மரியாதை குறையா பேசலாம். அவர் ஆண்டவருடைய சொத்து. இது குழந்தை தானே, இஷ்டத்துக்கு திட்டலாம். இல்லை, அந்த குழந்தை ஆண்டவருடைய சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி. இதை தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மெய்ப்பர்களே, என் நாடுகளை நீ கெடுத்தாயே. How can you destroy my sheep and scatter my sheep? அதனால there is a judgment against you. இந்த மெய்ப்பர்கள் என்றது ஜெனரலாக பேசுகிறாரு. ராஜாக்களையும் பேச போகிறாரு, ஆசாரியர்களையும் பேச போகிறாரு, தீர்க்கதரிசிகளையும் பேச போகிறாரு. ஜனங்களுக்கு நாட்டில் ஒரு ப்ராப்ளம்னா எங்கே போவாங்க? ராஜாக்கள் கையில் போவாங்க. பாவம் மன்னிப்பு வாங்கணும்னா ப்ரீஸ்ட் கையில் போவாங்க. எப்படி வாழணும்னா தீர்க்கதரிசி கையில் போவாங்க. 3 பேரும் சரியில்லைன்னா எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? 3 பேரும் சரியில்லை அந்த பீரியடில். அஃப்கோர்ஸ் எல்லாரும் ப்ரே பண்ணுற ஜனங்க தான், ஆனால் இவங்க லீட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்களே, அதான் கோபப்பட்டார். He was speaking to the kings and the leaders in the spiritual context, not only in the spiritual context, also in the physical context. Political leaders, business leaders, military leaders, educational leaders, spiritual leaders, everyone. எல்லாருக்கும் அகேன்ஸ்டா. இட் இஸ் a general sense. நீ பாடம் எடுக்கிற ஒரு டீச்சராக இருந்தாலும் உன்னையும் அப்படின்னு எரேமியா சொல்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் ரபாய்மார்கள் தான் டீச் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு டீமை கட்டி காக்க தெரியவில்லையா? என்ன 2 சொல்கிறாரு. என் நாடுகளை முதல்ல கெடுக்கிற, என் ஆடு கிடப்படுது. என் ஆடு நல்லா வந்துச்சு, நீ கெடுத்துட்ட. இட் ஹஸ் நாட் பிகம் பெனிஃபிஷியல். அது பிரயோஜனமற்றதாய் போய்விட்டது. உன் வார்த்தைகள் அந்த ஆடுகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டும் அதுக்கு அதை பிரயோஜனம் இல்லாமல் அந்த ஆடை வளர்த்த. 2 அந்த ஆடை ஸ்கேட்டர் பண்ணிட்ட, செதறடிச்சிட்ட. என் ஆடு எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தேன். 20 லட்சம் 30 லட்சம் ஆடுகளை ஒன்றா கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு மெய்ப்பர்களே நீ சரியா இல்லாதனால 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. அது யாரை போய் சேரும்? ரகோபயாம. அதன் பிறகு இன்றைக்கு பார்த்தா 3வது விசை பாபிலோன் மன்னன் படையெடுக்கிறான். என் நாடுகள் சிதறடிக்கப்பட்டு பாபிலோனிலும் அசிரியாவிலும் என் நாடுகள் சிதறடிக்கப்பட்டு எகிப்திலும் கிடக்கிறதே, சிதறடித்த உனக்கு ஐயோ. ஆனால் இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் தாங்க சிதறடிச்சாரு. நான் இல்லைங்க. நோ, நீ தான். எஸ், எரேமியா காலத்தில் பயங்கரமான சிதறடிப்பு நமக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட பேர் அனனியா மிஷாவேல் அசிரியா. பாபிலோன் மன்னன் தூக்கிட்டு போயிட்டு
நம்ம பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அன்னகர்களாக்கணும். ஆண்டவர் மனம் எவ்வளோ கொதிக்கும் பாருங்க. சாதாரண பிள்ளைங்களை அவங்க எக்ஸலண்ட் பீப்புள். தானியேல் அன்னகனாக்கப்பட்டான். தானியேல் வழியில் ஒன்றுமே நோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அன்னகனாக்கப்பட்டான். ஆண்டவருக்கு மனசு கொதிக்குது. காரணம் யார்? சிதைக்கியா நீ சரியில்லை. உங்கள் அப்பா யோசியா த பெஸ்ட் கிங், அவன் வழியில் பிறந்த யோயாக்கீம் அப்புறம் இந்த சிதைக்கியா சரியில்லையே. கேள்வி ரைட்டா இல்லையா? என் நாடுகள் சிதறடிக்கப்பட்டது. பாபிலோனுக்கு கட்டி இழுத்துட்டு போகிறான். அதுக்குறைய 3 months ஜேர்னியா. எருசலேம்லேருந்து அங்கே போனோம். 3 மாதம் நடக்கணுமா. அடிமைகளை இழுத்துன்னு போக எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல. 19 வருடமாக இந்த வேலை நடந்துருக்குது. அடித்து இழுத்துட்டு போகிறது, ஆளுங்க வர்றது, கூட்டு போகிறது. என் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐ எம் ஆங்க்ரி ஆன் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். யூ ஹவ் ஜஸ்ட் சேஸ்ட் them away. ஜோசியாக்கு பிறகு உள்ள யோவாஹாஸ், யோயாக்கீன், ஜெக்கோனியா, சிதேக்கியா, you never had any spiritual concern about my people. என் ஜனம் உங்ககிட்ட வந்துச்சு, அவங்களுக்கு ப்ரே பண்ண கற்றுக் கொடுத்தியா? அவங்களுக்கு ஒரு பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தியா? அவங்கள என் பக்கம் திருப்பினியா? அது சிதறடிக்கப்பட்டு போனதே. அப்பா இயேசு கிறிஸ்து யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஊழியத்துக்கு அழைக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னில் அன்பாயிருக்கிற 3 முறை கேட்பார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்வார். மேய்ப்பாயாகனா இங்கிலீஷ் வசனம் சொல்லுது ஃபீட் த லேம். ஏன் ஆட்டுக்குட்டியை நீ மேய். ஆண்டவர் தான் ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே நடந்தார். 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேரை நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம நடக்க விடுறாரு. ஆனால் மறந்துடாத, நீ கூலியால் மட்டுமே, ஆடுகள் என்னுடையது என்று சொன்னார். அன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும். We should be careful in doing God's work. என் ஆடுகளை நீ பராமரிக்கவில்லை. Everyone should be looked up as a gem of God, as a sheep of God. ஜெம் கூட கீழே வந்துட்டா திருப்பி எடுத்துக்கலாம், ஒன்றாவது. நெருப்பு பட்டா திருப்பி எடுத்துக்கலாம். ஆடு கீழே வந்துட்டா கால் உடைஞ்சிடும், ரொம்ப டேஞ்சர். கரெக்ட் தானே? கோல்டு கீழே வந்துட்டா சேதமா ஆகாது, எடுத்துக்கலாம். ஆனால் ஆடு கீழே வந்துட்டா, கோல்டு தொலைஞ்சு போனால் கூட சண்டை போட்டு பிடிக்கலாம். ஆடை தூக்கிட்டு போனால் நீங்கள் சண்டை போகிறதுக்குள்ள ஆடுக்கு உயிர் போயிருமே. அப்போ அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவரோட மினிஸ்ட்ரி இருக்குது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக ப்ராஃபட் ஜெரேமியா ஒர்க் பண்ணோம். அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஒர்க் பண்ணோம். அவ்வளோ கேர்ஃபுல்லாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். வெரி கேர்ஃபுல். இது அநேக இடங்களில் அல்ல, 100% நம்மிடத்திலும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் பொல்லாப்பு கேட்ட தண்டனை உங்கள் மேல் வரவிப்பேன். I will bring justice upon you. I will attend to you the evil of your doings. பாருங்க, ஒரு மனிதன் குறைந்த வருமானம் வாங்குறான், அதிகம் படித்து. ஒரே கம்பெனியில் நடந்தது. இன்னொரு கம்பெனியில் ஒருத்தன் கம்மியாக படித்து அதிகமான சம்பளம் வாங்குறான். இது ஒரு இஷ்யூக்கு வந்துச்சு. கம்பெனியுடைய முதலாளிகளே போச்சு, நான் அதிகம் படிச்சிருக்கேன், கம்மியாக சம்பளம் வாங்குறேன். அவன் கம்மியாக படித்து அதிகமாக சம்பளம் வாங்குறான். அந்த ஓனர் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு 2 விஷயம் தான் சொன்னார். 1, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது அவன் படிப்புக்கு இல்லை, அவனுடைய உண்மைக்காக. 2வது, நான் நம்பக்கூடிய ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கான். ஹீ இஸ் அக்கௌண்டபிள். நீ அக்கௌண்டபிளா இல்லை. படிப்பு நமக்கு உதவி செய்வதை விட அதிகமாக நம்முடைய உண்மை நமக்கு உதவி செய்யும். பொறுப்பு, இந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது பொறுப்பு. சம்பளம் உன் படிப்புக்கு நான் தரல, அவன் படிப்புக்கு நான் தரல, அவனுடைய உத்தமத்துக்கு கொடுக்கிறேன், அவனுடைய பொறுப்புக்கு கொடுக்கிறேன். நீயும் உண்மையாக உத்தமமாக மாறு, உனக்கும் சம்பளம் கூட்டி தரேனாரான். அவன் வாயை பொழந்துக்கிட்டான். இல்லை, படித்தா நிறைய சம்பளம் தருவாங்க. படிக்கிறது அது உன் தகுதிக்கு, உன்னை தகுதிப்படுத்தி கொள்வது. என் வேலையில் நீ உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள உண்மையும்
இந்த உத்தமமும் தேவைன்னு சொன்னாராம். நம்ம மார்க்கெட் பிளேஸை புரிஞ்சுக்கணும், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளோ படித்தவர்கள் என்பதை ஒரு நொடியில் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம டெஸ்ட் பண்ணுறதுலாம், இவர் உண்மையானவரா, இரண்டாவது இவர் சரியானவரா, இஸ் ஹி அக்கௌண்டபிள், பொறுப்பானவரா, இவரை நம்பி நான் இதை செய்யலாமா, இவங்களை நம்பி நான் செய்யலாமா. ஆண்டவரும் நம்முடைய படிப்பு, திறமைகள், தாளந்துகளை பார்ப்பதை விட நம்முடைய உண்மையும் நம்முடைய பொறுப்பையும் பார்க்கிறார். திருச்சபையே பலவீனம் வேறு, பொறுப்புகள் வேறு. we cannot compromise our weakness for accountability. நான் வீக்காக இருந்தேன், அதனால தான் செய்யலை. one day we can say, the second day we can say, but it is not the right account. இங்கே இவங்க சொல்லலாம், சிதைக்கிய சொல்லலாம், பாபிலோன் மன்னன் ஒரு பக்கம் சண்டைக்கு வந்துட்டானா, எகிப்துக்கு இருக்கிற நான் பாதி கப்பம் கட்டுக்கிட்டு இருக்கேன், அசிரியாவுக்கு பாதி கப்பம் கட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ பாபிலோனுக்கும் நான் கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன், ஹாய் 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 அப்படின்னு சொல்லுவான், என்கிட்ட காசு இல்லை அதனால தான் சண்டை. ஆண்டவர் சொல்லுவார், வெயிட், உன் பணத்தை பற்றி நான் பேசலை, உன் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பார்த்தேன். ஆமென். எஸ். இப்போ கேன் வி பி ஃபெய்த்ஃபுல் இன் அவர் வீக்னஸ்? பலவீனத்தின் மத்தியில் உண்மையாக இருக்க முடியுமா? முடியும். இயேசு சிலுவையில் கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையாய் இருந்தார். பலவீனத்தின் மத்தியிலும் பொறுப்பாக இருக்க முடியுமா? முடியும். இயேசு சிலுவையில் மரிக்கும் தருவாயிலே சொன்னார், ஸ்ரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். கடைசி மூச்சில் சொன்னார், பிதாவே இவர்களை நான் மன்னிக்காம போயிட்டேன், அத்தனை பேரும் நரகத்துக்கு வருவான், இவர்களை மன்னியும். ஒரே குரல் தான் அவருடைய பொறுப்பு. God always have a heart to restore the wounded and scattered flock. ஆண்டவர் விரும்புகிறது, என் திருச்சபையே, என் திருச்சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, என் திருச்சபைக்காக பாடுபடுகிறவர்களே, I want the wounded back. காயப்பட்டவர்கள் என்னிடம் வர வேண்டும். இங்கும் அங்கும் சிதறி கிடக்கிறவர்கள் என்னிடத்தில் வர வேண்டும். ஆண்டவருடைய ஹார்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து இந்த லெட்டரை எரேமியா மூலமா நமக்கு எழுதி வச்சார்னா, இந்த சாப்டர் படிக்கும்போது அதான் புரிகிறது. God wants them to restore the wounded. காயப்பட்டவங்க என்கிட்ட வரணும். அவங்க கடன் பிரச்சனை காயப்பட்டிருக்கலாம், பில்லி சூனிய மாந்திரிக தாந்திரிகளில் காயப்பட்டிருக்கலாம், பல போராட்டங்கள் இன்னல்களில் இருக்கலாம், இமோஷனல் ப்ராப்ளம்ல இருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ல இருக்கலாம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ல இருக்கலாம். I am going to restore the wounded people. அவங்களை நீ கூட்டி கொண்டு வர வேண்டும், அவர்கள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாம் இடத்தில் வாருங்கள். யாரெல்லாம் ஊண்டடா இருக்கீங்களோ நீங்க வாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க ஊண்டடா இருந்தீங்களா, காயப்பட்டு இருந்தீங்கன்னா, அப்படியே இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் அவர் உங்களை இன்றைக்கு சேர்த்துக் கொள்கிறார். You may be in any part of the country. இஸ்ரவேலிலிருந்து சிதறடிக்கப்பட்டு நீ பாபிலோனுக்கு சிதறடிக்கப்பட்டு போயிருந்தாலும் என் மகனே மகளே, கர்த்தர் உன்னை திரும்பவும் கூட்டி சேர்க்க போகிறார். This is the new covenant. இது புதிய உடன்படிக்கை. இது புதிய உடன்படிக்கை. இதை பற்றின தீர்க்க தரிசனம் எரேமியா தான் ஸ்டார்ட் பண்றார். 32 37 பேசுறார். எசேக்கியலும் பேசுறார். 11 16 16 20 வரைக்கும், எசேக்கியல் 36 16 28, எசேக்கியல் 37 21 28 எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுகிறார். I will bring them back, I will build them. ஆமென். 1948 ஆண்டு 2500 வருஷமாக சிதறி கிடந்த இஸ்ரவேல் என்கிற நாடு மறுபடியும் உருவாகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலைவனம் எல்லாம் சோலைவனமாக்கி இருக்கிறார்கள். ஆமென். அது அவர்களுக்கு பொருந்தும் என்றால் நமக்கு கட்டாயம் பொருந்தும். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு இந்த இடத்தில் அவிசுவாசத்தோடு அமர்ந்திராதே. Don't be in unbelief in your present life. There is God who would bring you back. உன்னை மறுபடியும் கூப்பிட்டு he will bind all your wounds. உன்னுடைய காயங்களை கட்டுவார். You will be a blessed generation. இந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது 3rd verseல சொல்லுகிறார், நான் என் ஆடுகளின் மீதியாயிருப்பவைகளை தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலும் சேர்த்தவர்களை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்போது அவைகள் பலுகி பெறும். பட்ட இடத்துல there is no multiplication. ஆடு வந்து இங்கே ஒரு ஆடு அங்கே ஒரு ஆடு நீங்கள் செதறடிச்சிங்கன்னா குட்டி போடாது. நம்ம டாகி கேட்லாம் பார்த்துக்கிறோம். இந்த வீட்டில் ஒன்று இருக்கும், அந்த வீட்டில் ஒன்று இருக்கும், அந்த வீட்டில் ஒன்று இருக்கும், ஆனால் எப்படியோ குட்டி போடும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆடுங்க அப்படி கிடையாது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆடு வளர்ப்பாங்களே.
அதுங்க கூட்டமாக இருக்கணும், பத்திரமாக இருந்தால் தான் அது முதல்ல வாழுமே. அதுங்க கூட்டமாக இருக்கணும், ப்ரொடெக்ட். தண்ணி குடிக்கும்போது கூட சலசலப்பு இல்லாத இடத்துல தண்ணி குடிக்க வைக்கணும். அதுங்களை பத்திரமாக போட்டு சேர்த்து வைக்கணும். அப்போ தான் அதுங்க பழுகி கூட பெருகும். பயந்தா அது பழுகி பெருகாது. இன்றைக்கு திருச்சபையே நீங்களும் நானும் அப்படி தான். இயேசு ராஜாவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே உள்ளே கொண்டு வரப்பட்டு திருச்சபை இன்றைக்கு பழுகி பெருகி கொண்டிருக்கிறது. The promise of restoration is real, is the better hope. என்னை மறுபடியுமாக கட்டுகிறார் என்பதுதான் புதிய நம்பிக்கை இன்றைக்கு. I will bring them back. I will make them godly and goodly leaders. கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல தலைவர்களை எழுப்பி கொடுப்பேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்துக்கு பிறகு godly and goodly leaders வந்துட்டாங்க. ஜெருபாபேல், எஸ்ரா, நெஹேமியா, ஜோஷுவா, the high priest, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, ஹாகாய், ஜக்கரியா, மல்கியா, எக்ஸலண்டான லீடர்ஸ். கர்த்தரால் எழுப்ப முடியும். ஏன்? என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ அந்த நல்ல ஊழியனாக இருக்கக்கூடும். கர்த்தர் ஒருவேளை உன்னை அழைக்கலாம், என் பணியை திரும்பி செய் என்று சொல்லலாம். We are not here to do partial fulfillment. அரகுற வேலையை செஞ்சுட்டு கர்த்தருக்காக போகவில்லை. கர்த்தருடைய வேதத்தை கையில் எழுதி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய தீபங்களாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். God wants complete fulfillment. முழுமையானது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜீசஸ் வந்து முழுமையை முடித்தது போல நமக்கும் அவர் முடிப்பார். ஆமென். இயேசு தோன்றுவதற்கு ஏறக்குறைய ஒரு 500 முன்பதாக நடந்த விஷயங்கள் இது. 500-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த விஷயங்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் 700 இயர்ஸில். ஆமென். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, த கிங் இஸ் கம்மிங் அப்படின்னு ஜெரேமியா சொல்கிறார். கிங் இஸ் கம்மிங். அதே எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அன்னைக்கு கிங் இஸ் கம்மிங் சொல்லுது. இன்றைக்கி நான் படிக்கும்போது த கிங் இஸ் ஹியர் அப்படின்னு. அதே தான். அவங்களோட கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா த கிங் இஸ் கம்மிங், கண்ணாடியை கட்டிட்டு ரியாலிட்டியில் பார்த்தா த கிங் இஸ் ஆல்ரெடி ஹியர். ப்ராமிஸ் பாருங்கள், அந்த கிங்கை பற்றி தான் இனி ப்ராமிஸ். நமக்கு கூட அவர் பேரை எடுத்தால் தான் அவர் ப்ராமிஸாகவே இருக்குது. வேறு எதுலையுமே ப்ராமிஸ் இல்லை. இல்லை, நன்றாய் சாப்பிடு, நன்றாய் உடற்பயிற்சி செய், நன்றாயிரு நன்றாயிரு அப்படின் போது ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வருது. உயிரே கிங் இஸ் ஹியர்னும் போது வந்துருச்சு. அவர் இருக்கிறார். நான் என்னை கூட நம்பாதபடி வேறு ஒருவரை நம்ப வேண்டும், அந்த நபர் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் தான் மனு உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்களா? திருமண பந்தம் கூட தான். கல்யாணத்தை எங்கள் வீட்டுக்கார கையில் பண்ணிக்கிட்டேன், அவர் என்ன பார்த்துப்பார். ஹஸ்பண்ட் சொல்கிறார், என் ஒய்ஃப் என்ன பார்த்துக்கோ. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறகுது, அவங்க சொல்கிறாங்க என் குழந்தை வளர்ந்து என்ன பார்த்துக்கோ. குழந்தைங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்கன்னு. அப்புறம் சொல்கிறாங்க தலைவர்கள் பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அவ நம்பிக்கைகளாய் ஆகி கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் தாவீதுக்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்ற தீர்க்கதரிசி மூலமாக பேசு. டேவிடிக் லைன் பற்றி நம்ம படித்தோன்னா, அந்த டேவிடிக் லைனில் உங்களுக்காக படிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, மத்தியோட லூக்காவோட கம்பைனில் சொல்கிறேன். ஆபிரகாம் அழைச்சார். ஆபிரகாம்னு வரலாமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, பாரேஸ், எஸ்ரோன், ராம், அம்மினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ். புரிஞ்சிச்சா? ஓபேத், ஈசாய், தாவீது. லைன் கரெக்டாக இருக்கு. தாவீதுக்கு அப்புறம் தாவீதோட பிள்ளை யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோன். இல்லை, ஏன் அம்னோன் அப்சலோம்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் அவன் பையன் இல்லையா? பெற்றதும் சாலமோன்றீங்க. சரி, சாலமோன் முயற்சிப்போம். சாலமோட வம்சத்தை படிக்கலாமா? சாலமோன், ரெஹோபாம். சாலமோன் என்ன லைன் கரெக்டாக இருக்குமா? 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். ரெஹோபயாம் 12 10 தனியாக தொர்த்திட்டு 2 தான் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அபியா, ஆசா, அப்பா, யோசபாத், யோராம், அஹசியா, யோவாஸ், அமசியா, உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, மனாசே, அம்மோன், யோசிக்கு அப்புறம் இவங்க யோயாக்கீன், சலாத்தியேல். அதுக்கப்புறம் யோயாக்கீனோட முடிஞ்சிச்சு. ஜிதேக்கியா வருவார். எங்கன்னா வேர் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு வேரும் காணோம். இங்கே சாலமோன் கையில் போகும்போதே கஷ்டம் ஆகுது. ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா மத்தேயு இப்படி தான் எடுத்துகிட்டு வருவார். தாவீதுலேருந்து இங்கே வந்துட்டாரா,
யோயாக்கீன் வரைக்கும் வந்திருப்பாரு. நீங்கள் படிச்சு பாருங்க. யோயாக்கீன், சலாத்தியேல், செருபாபேல், அபியூத், எலாக்கீம், ஆசோர், சாதோக், ஆக்கீம், ஏலூத், எலியேசர், மாத்தான், யாக்கோபு, யோசேப்பு. இது யாரோட வழி? யோசேப்பு. அப்ப தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு எந்த வழியில் வராரு? தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வழியில். லூக்கா இன்னும் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி மரியாளோட ரூட்டை பிடிக்க போறார். நமக்கு யோசேப்பு யாரா இருந்தா எங்களுக்கு நாங்கள் இயேசு யாருடைய மைந்தன் சொல்லுங்க? யாருடைய மைந்தன்? யோசேப்போட ரூட். லூக்கா மரியாளோட ரூட் எடுக்க போறார். மரியாளோட ரூட் நீங்க பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ண போறார். லூக்கா இன்னும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 3வது சாப்டர்ல இருக்குது. ரிவர்ஸில் போவார் லூக்கா. மத்தேயு 1வது அதிகாரத்தில் நம்ம படித்தது. இவர் ரிவர்ஸில் போவார். ஓகே, 23ஆம் வசனத்துலேருந்து லூக்கா 3:23. இன்றைக்கி நிறைய 23 படிக்கிறோம் இல்லை? 23 சார். இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர். அவர் யோசேப்பின் குமாரன் என்னப்பட்டார்? யோசேப்பு ஏலியின் குமாரன். ஓகே, அப்படியே மேலே போங்க. ஏலி, மாத்தாய், லேவி, மெல்கி, யன்னா, யோசேப்பு, மத்தத்தியா, ஆமோஸ், நாவும், எஸ்லி, நாகே, மாத், திரும்பி மத்தத்தியாய், சிமேய், யோசேப்பு, யூதா, யோவன்னா, ரேசா, எருபாபேல், சலாத்தியேல், நேரி, மெல்கி, அத்தி, கோசாம், எல்மோதான், ஏர், யோஸ், எலியேசர், யோரிம், மத்தாத், லேவி, சிமியோன், யூதா, யோசேப்பு, யோனான், ஏலாக்கிம், மெலேலியா, மேனன், மத்தத்தா, நாத்தான். ஆமென், ஹல்லேலூயா. நாத்தான் தாவீதின் மகன். அங்க பாருங்க, அதுக்கு மேல நாத்தான்ல இருந்து எப்படி போயிட்டாரு? தாவீது. ரூட் கிளியரா இருக்கா? தாவீதுக்கு 2 மகன்கள் கையில இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுது. சாலமோனோட லைனை பிளட் கர்ஸ்ட் லைன் ஆர்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சாலமோனோட லைன் பிளட் கர்ஸ்ட் லைன்னு விட்டுட்டாரு. அந்த கிளை வெட்டப்பட்டுச்சு. வெட்டப்பட்ட கிளையிலேருந்து சைட்லேருந்து துளிர்க்கிறார். நாத்தான் ரூட்டில் ஆண்டவர் மதர் மேரியை கொண்டு வந்து கிளியர் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆமாம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஆக இயேசு கிறிஸ்து யார் ரூட்டில் வந்துட்டாரு? நாத்தான். அப்போ நாத்தான் வழியில் பிளட் கர்ஸ் இல்லாத ஒரு லைனை கொண்டு வர. எப்படி இதெல்லாம் நம்ம கிடச்சிச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? யூதர்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான பீப்புள். மதர் மேரி இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா, அம்மா நீ ஆதாம் வரைக்கும் உங்கள் தாத்தா பாட்டி பேர் சொல்லுனா அந்த அம்மா மனப்பாடமாக சொல்லும். எங்கள் அப்பாவோட அப்பா பேர் இது, அப்பாவோட அப்பா பேர் இது, அப்பாவோட, அப்படி தான் யூதர்கள் சொல்லுவாங்க. ஜீசஸ் இருந்திருந்தாருன்னா ஜீசஸே சொல்லுவார். யூதர்கள் தங்களுடைய ஜீனியாலஜியை ஆதாம் வரைக்கும் மனப்பாடமாக வச்சுக்கணுமா. உலகத்தில் மக்கள் சொல்கிறாங்க, அது நாங்கள் குட்டி ஏனோ உலகத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட இல்லைங்க. அவங்க என்னங்க இல்லை, அவங்க கூட ஆண்டவர் இருந்திருக்கிறார் என்பது ஒவ்வொரு காரியத்திலும் தெரியும். நம்மள யாராவது ஒரு 10 தலைமுறை வரைக்கும் ரூட் சொல்லுங்களாம் பார்க்கலாம். 5வது தலைமுறை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆதாம் வரைக்கும் போதுங்க. லூக்கா ஆதாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் யார்? மதர் மேரியே சொல்லுவாங்க, தான் யாருடைய மகன், தான் யாருடைய மகன், தான் யாருடைய மகன் என்று. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு? ஆமென். இப்போ சொல்லுங்க, நம்ம ராஜா பூர்வீகமான ராஜாவா இல்லை எப்படி? எந்த அளவுக்கு பூர்வீகம்? முதல் மனிதன் ஆதாமில் இருந்து என் ராஜாவுக்கு பூர்வீகம் இருக்கிறது. எனக்கு இல்லாமல் போகலாம், இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாமல் போகலாம். இயேசுக்கு என்ன இருக்கு? பூர்வீகம். தேவைன்னா நீங்க போய் ஸ்டடி பண்ணி பாருங்க, வரலாறோடு கொடுத்திருக்கிறார். ஆமென். ராயல் லைன் ஆஃப் ஜெகோனியா will not sit. எக்கோனியா வழியில இனி அவனும் உட்கார மாட்டான். 22:30 எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். நேற்று நீங்க படிச்சிருப்பீங்க. nobody will sit. எக்கோனியா வழியில ஒருத்தனும் உட்கார முடியாது. போச்சுடா, அவ்வளவுதான் அந்த ரூட். ஆனாலும் எப்படி நம்பிக்கை? there is a branch coming. கிளை எனப்பட்டவர் எழும்புவார் என்பதை இன்றைக்கு சொல்லுகிறார். the Davidic tree, Davidic dynasty is cut off. it is not dead. வெட்டப்பட்டிருக்கு. ஆனா என்ன பண்ணல சொல்லுங்க? அழுகல, காயல. it is going to sprout up. விழுந்து போன ஒரு மரத்தில் இருந்து கிளை எழும்புகிறது போல கிளை எனப்பட்டவர் எழும்புவார். என்ன கிளையா? நீதியின் கிளை. இதுதான் பேச்சு. ஹல்லேலூயா. எரேமியா 23 டீச்சிங்கே நீதி, நீதியின் கிளை, கிளை எனப்பட்டவர் எழும்புகிறார். நீதி பாருங்க, 5th verse. தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன்.
படிக்கலாமா? அவர் ராஜாவாய் இருந்து ராஜரீகம் பண்ணி பூமியில நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்கிறதுக்கு ஒரு தனி போல்ட்னஸ் வேணும். அந்த போல்ட்னஸ்ல போனால் சத்ருவோன்ற பயத்தில் நம்மலாம் செய்யாமல் அப்படி ஒளிஞ்சிக்கிறோம். நீதி ஆனாலும் கேட்காம இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு வருகிறார், நீதியை நியாயத்தை பிரஸ்தாபம் பண்ணுவார். அவர் நாமமே நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. The Lord our righteousness. ஜிதக்கியா, கர்த்தரின் நீதியானவர் என்று சொல்லுகிற நீ உன்னால் நீதி நடப்பிக்கவில்லை, கர்த்தரே நீதியானவர் என்கிறவர் வருகிறார். The Lord our righteousness, கர்த்தர் நம் அனைவருடைய நீதியாய் இருக்கிறவர் வருகிறார். 7th verse அவர்களை வரவழைப்பேன், இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வரவழைப்பேன், இஸ்ரவேலர்களை பாபிலிருந்து வரவைப்பேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரத்துக்கு 430 வருஷம் கழித்து வந்தாங்க. இஸ்ரவேல் பாபிலோன்லேருந்து கானானுக்கு வந்தது 70 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆனாங்க. யாருங்க கூட்டிகிட்டு வந்தது? கர்த்தர். யெகோவா ஷிதெக்கெனோ, மை ரைச்சஸ் இஸ் யாவே காட். ஆமென். ஜிதேக்கியா என்றால் ரைச்சஸ் இஸ் த லார்ட். கர்த்தர் தான் நீதி உள்ளவர். அவர் சொல்லிட்டார், நான் அநீதி உள்ளவங்க, யார் தான் நீதி உள்ளவர்? ஆனால் கர்த்தர் வந்தார். I am the Shidekino. He is Yahweh, our தேவன். ரைச்சஸ்னஸ் என்பது அதான் உண்மை, அதான் பியோர், பாலை போன்ற உண்மை. வெளுத்ததெல்லாம் பால் அல்லன்னு வாங்கல. அப்போ வெளுத்ததெல்லாம் பால் அல்லன்னா அப்போ பால் எங்கே இருக்கு? இதான்ப்பா பாலுன்னு காட்டுறாங்களே, அதான் நீதி, அவர் தான் இயேசு. ஆமென். நீதி என்பது அவருடைய நீதி நம் நீதியாய் ஆகக்கூடிய தக்கதாக நம்மையும் நீதியின் பாதையில் நடத்துவாராம். கிறிஸ்டியன்ஸ் நம்ம ப்ரே பண்ணலாம் எப்போதும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் தப்பு செய்கிற மாதிரி தெரியுது, என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்றால் கட்டாயமாக அவர் நம்மை நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் நீதி என்பது யார்? அவர்தான் அந்த நீதி. அவர் வழியில் போகும்போது அந்த நீதியின் பாதையில் டீல் பண்ணும்போது people are being gathered again. அங்கே உண்மை இருக்கிறது என்று தெரியும் போது மக்கள் ஓடி வருவார்களாம். ஒரு மார்க்கெட் பிளேஸில் உள்ள ஒரு லீடர் சொன்னார், உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க, உங்கள் கையில் உண்மை இருந்தால் உங்களை எல்லாரும் நம்புவாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஞானமான ஸ்டேட்மெண்ட். உங்கள் கையில் பணம் இருந்தால் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க, உங்கள் கையில் உண்மை இருந்தால் எல்லாரும் உங்களை நம்புவாங்க. இவர் பெரிய பணக்காரங்க, இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைனா உங்களை தான் பணம் இருக்கா, என் கையில் இருக்குன்னுவாங்க. ஆனால் உண்மை இருக்கிறவனிடத்தில் மக்கள் வந்து தஞ்சம் அடைவார்களாம். அந்த உண்மைதான் நம் ராஜா உங்கள் அருகினிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு ராஜா. There is a deliverance when the righteous king rules. நீதி உள்ள ராஜா ஆளுகை செய்யும் போது ஒரு விடுதலை இருக்கிறது. அவர் விடுதலையின் சின்னமாக இருக்கிறார். He has done a greatest wonderful deliverance. இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். 30 லட்சம் பேரை அந்த சமவெளிகளில் அரேபியன் பாலைவனத்தில் எப்படி நடத்தினார். இன்னைக்கு தான் சவுதி அரேபியா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோசையோட சீனாய் மலை எல்லாம் சவுதி அரேபியாவில் தான் இருக்கு. அதிக பயணம் இருக்கிற 38 வருஷம் பயணம் அங்கே தான் இருந்துக்கிறாங்க. பார்த்தா அந்த மலையெல்லாம் அங்கே இருக்குது. மீரியாம் இறந்தது, ஆரோன் இறந்தது, அந்த இடத்துல தண்ணீர் தடாகம் புரண்டு வந்தது, த ஸ்பிளிட் ராக் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எப்படிங்க ஒரு தாள் நடத்த முடியும்? அவர் தாங்க நீதி அரசர். அன்றைக்கு ஒன்றும் இல்லாத அரேபியன் பாலைவனத்தில் 30 லட்சம் பேரை நடத்தினார் என்றால் இன்றைக்கு நம்ம அத்தனை பேரையும் நடத்துவார். இது சாதாரண விஷயம்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 பேரை கூப்பிட்டு ஒரு மாதம் உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க ஃப்ரீயா. ஆமென். அவர் சொல்றார், அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த தேசத்தில் திரும்பி குடியிருக்கும்படி செய்வார். கர்த்தருடைய நீதி நம்மளை ரிலாக்ஸாக வாழ வைக்கும். அநீதியின் பாதையில் நீங்கள் போங்கள, நிம்மதியே போயிடும், தூக்கமே வராது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு சொல்றார். ப்ராஃபட்ஸ், நீங்கள் நீதியை சொல்லியிருந்தீங்கன்னா ஜனங்க தூங்கி இருப்பாங்க, ஜனங்க ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்க, யூ ஹவ் பிகம் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். நீங்கள் நீதியை பேசவில்லை என்று தீர்க்கதரிசி இந்த இடத்துல கோபப்படுகிறார். ஆனால் நான் சொல்கிற இந்த நீதியின் அரசர் வரும்பொழுது மறுபடியும் மக்களை செப்பனிட்டு நடத்துவார். இந்த நீதி அரசரை பற்றி இந்த டெவிடிக் பிரான்ச், தாவீதிலிருந்து தோன்ற போகிற அந்த கிளையை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கார். 4ஆம் அதிகாரம் 2 to 7 வரைக்கும், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்து 4ஆம் வசனம் வரைக்கும்.
சகரியா சொல்லியிருக்காரு 3ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும். எங்கங்க நீதியின் கிளை? இவ்வளோ பேர் படித்தோமே, மேத்யூவில் ஃபுல் ஜீனியாலஜி படித்தோம், லூக்காவில் ஃபுல் ஜீனியாலஜி படித்தோம். லாஸ்ட்டாக மரியாளின் குமாரனாகிய இயேசுனும் போது தான் நீதியின் கிளை தானாகவே தோன்றுகிறது. யாருமே சொல்ல தேவையில்லை. இத்தனை பேரை படிக்கிறோம், முகத்தில் மகிழ்ச்சியே வரல. இந்த பேர் லிஸ்ட்டு எப்போ முடியும்னு தோணுது. அந்த இயேசுன்ற இடத்துல முடியும் போது தான் முக மலர்ச்சி வருகிறது என்றால் அவர் உண்மையிலே நீதி அரசர் தான். பாருங்க, ஐ காட் a big list of names. பெரிய பேர் இருக்குது. நாத்தான், மத்தத்தியா, மேனான், மேலா, எலாக்கிம், ஜோனான், யோசேப்பு, யூதா, சிமியோன், லேவி. நோ, அந்த மரியாளின் குமாரன் எனப்பட்டார் இயேசு. வண்டர்ஃபுல். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. தீர்க்கதரிசி தன்னோட செகண்ட் பார்ட்டுக்கு வராரு. 9ஆம் வசனத்தில் there is pain when false prophets deal. பொய்யோட நம்ம டீல் பண்ணும்போது வலி வரும். எரேமியாவோட ஹார்ட்டே உடைஞ்சிருச்சு. ஐயோ, நீதியை கர்த்தர் போதிக்கிறார், ஆனால் அவர்களுடைய பொய் தீர்க்கதரிசிகள் அவர்களை அநீதிக்கு நேராக நடத்துகிறார்கள். என்னங்க டீச்சிங்கு? எரேமியா ரிப்பன்ட்றாரு, பொய் தீர்க்கதரிசிகள்லாம் ரிலாக்ஸ்றாங்க. புரிஞ்சுங்க, எரேமியா என்ன சொல்றாரு சொல்லுங்க? ரிப்பன்ட். பொய் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க? ரிலாக்ஸ். பொய் தீர்க்கதரிசிகள் சொல்றது என்னவா இருக்குன்னா, உங்க வீடு கிச்சன் தாங்க எரியுது, தீ பிடிச்சி, நீங்க பெட்ரூம்ல தானே தூங்குறீங்க, தூங்கு, ஏசி போட்டுன்னு தூங்கு சொல்றது போல இருக்கு. தூங்கலாமா? You need repentance. ஆண்டவரே என்னை காப்பாத்து, ஹெலிகாப்டர் வச்சு காப்பாத்து, இந்த கதவை உடைச்சி ஜன்னல் வழியா என்னை காப்பாத்துன்னு கத்துக்கடா அப்படின்னா இவன் என்ன சொல்றான்? ரிலாக்ஸ். இதுதான் எரேமியாவோடது. மை போன்ஸ் ஆர் ஷேக்கன். இதை பார்க்கும்போது எனக்கு எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சுங்க அப்படின்னு சொல்றாருங்க தீர்க்கதரிசி. என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கினது. 9th verse சொல்றார், என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது, கர்த்தருடைய நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நிமித்தம் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போல மதுபானம் மேற்கொண்ட போலவும் இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி கத்துறாரு, போடா குடிக்காரான்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. Nobody is there to listen. My bones started shaking. They have overcome with a pleasant sense of intoxication. அவங்க மனதெல்லாம் ரொம்ப குளிர் விட்டு போயிருக்கிறது. ஆமாம், நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா கையில் அடி வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா படிக்கிற நேரத்தில் அப்படி விளையாட்டாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆகுதுல அந்த மனுஷன் மேலே கை வச்சு உனக்கு குளிர் விட்டு போய்க்குதுடா, இன்னைக்கு வரட்டும் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்லிக்கம்மா, நான் படிச்சிட்டேன். டேய் வந்தால் கேட்பாடுறா, நான் படிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை, அந்த ட்ரீட்மெண்ட் வரும்போது சிரிப்பெல்லாம் ஓடிடும். அதான் இங்கே சொல்ல வர்றாரு. இட்ஸ் நாசியஸ். எரேமியா சொல்கிற மெசேஜ் வேறு, அவங்க சொல்கிற மெசேஜ் வேறு. ஜனங்களுக்கெல்லாம் எதுங்க பிடிக்கும்? ஒன்றும் இல்லை, சரியா, நல்லா இருக்க, தைரியமா இரு, பாபிலோன் மன்னெல்லாம் வரமாட்டான், தூங்கு, சரியா, சாப்பாடு சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குனா, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் செய்கிறேன்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் அப்படி இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறார், பாபிலோன் வரான், ஊரில் இருந்தால் இது வேறு பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். 21ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொன்னார், தேசத்தில் இருக்காத வெளியே ஓடிடுன்ட்டார். அப்போ தான் பொழைப்பனே சொன்னார். ஆனால் இவங்க ரிலாக்ஸ், கீரைத்தோப்பை போய் பாரு, திராட்சைத்தோப்பை போய் பாரு என்று சொல்லுகிறார்கள். What is the problem? It is the problem of adultery, adulterated message. சொல்ல வேண்டிய விஷயத்தை மாற்றி தப்பா சொல்லும்போது there comes curse upon the land. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த பாடங்கள் கற்றுக் கொடுக்கறது தப்பாயிருச்சு. எங்களுக்கு நடந்ததை ஒன்று சொல்கிறேங்க. நான் பேராமெடிக்கல் காலேஜ் படித்தேன். மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கடினமான பாடம், ஒரு மாதத்துக்கு வாத்தியார் வரல. உடனே என்ன சொன்னாங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு வாத்தியார் வர, அவர் நல்லா சொல்லி தருவார் அப்படின்னாங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட். 4 மாதம் கிளாஸ் எடுத்தார் அவர். நாங்கள் நோட்ஸ்லாம் எடுத்துட்டோம். 5ஆவது மாதம் கழிச்சு, அப்போல்லாம் இந்த யூடியூப் டீச்சிங் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம புக்கு தான் படிக்கணும். அதை விட அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு கல்லூரி இல்லாதனால யூனிவர்சிட்டியில் போய் எடுக்க வேண்டிய நிலை. 5ஆவது மாதம் கழிச்சு எங்கள் பேட்சில் ஒரு பொண்ணு குரல் கொடுக்குது, இவர் எடுக்கிறது தப்புன்ட்டு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, வாய மூடு, 4 மாதம் கிளாஸ் போயிடுச்சு, சார் எடுத்துருக்கிறார், தப்பு இல்லை, தப்பு, இதே பாடம் படிக்கிற வேறு காலேஜில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் வேற சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள்லாம் போய் பிரின்சிபலை போய் பார்த்துட்டு வேறு கல்லூரியில் எடுக்கிற ஒரு வாதியார் அந்த பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்து பேசி பார்த்தா, உண்மைங்க, எக்ஸாம் வரதுக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் தப்பாக தான் எடுத்துக்கிறார். அவர் சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தப்பு. நமக்கு சயின்ஸ் ஃபீல்டில் ஃபார்முலாலாம் தெரியாது, கஷ்டம், தப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த 12 பேர் கொண்ட பேட்சில் ஒருத்தர் தான் பாஸ் பண்ணாங்க, மீதி 11 பேரும் அவுட்டு அந்த பேப்பரில்.
காரணம் ஏன் தெரியுமா? மாயக்காரராக இருந்தாலும் தான் பண்ணுறது தப்பு இருந்தாலும் எடுப்போம். டைம் பீங் ஃபேக் அடல்ட்ரேட்டட் மெசேஜ், இதுதான் அவர் சொல்கிறார். ப்ரொஃபேன். போத் த ப்ராஃபட் அண்ட் த ப்ரீஸ்ட், ரெண்டு பேருமே அப்படி இருக்காங்க. தீர்க்கதரிசியும் தப்பு பண்ணுறாரு, ஆசாரியனும் தப்பு பண்ணுறாரு. தீர்க்கதரிசி என்பவர் வெளியே போய், தீர்க்கதரிசி என்கிறவர் ஆண்டவருடைய வாயாக இருக்கார். இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார் மனம் திரும்புங்கள்னா ஜனங்க மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பும் போது தீர்க்கதரிசிகளை போக முடியாது, அவர் அங்கே இருக்க மாட்டார், அவர் வேறு ஊருக்கு போயிட்டு இருப்பார். அப்போ எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சு வந்தால் யார் இருப்பார்? ஆசாரியர் இருப்பார். அவரும் போய் சொல்லி இவரும் போய் சொன்னால் அப்படி இருக்கும். both are profane, they both are giving a wrong message. அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாக இருக்கும். துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அவங்க வழி அவங்களே வழிக்கு விழுற வழி. ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண வரதா என்கிட்ட வந்து சொன்னார், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பண்ணுங்கப்பா. சரி, எங்கே போய் பண்ண போகிறீங்க? நான் அங்கே பண்ண போகிறேன். சரி, என்ன பிஸ்னஸ்? இந்த பிஸ்னஸ். யார் கூட பண்ண போகிறேன்? ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பல பிஸ்னஸ் பண்ணி அதில் தோற்று போயிருக்காரு, புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் கூட போகிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போ அவரே பலது பண்ணி தோற்று போயிருக்காரு, அவர் கூட நீ போறீ அப்படின்னு. இல்லை அவர் கரெக்டாக பண்ணுவார். ஒரு மாதம் கழிச்சு வந்த பிறகு சொன்னார், பாஸ்டர் போன பைக் பெட்ரோலும் நான் தான் போட்டேன், பண்ணுறாரு, அவருக்கு சாப்பாடும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க பாஸ்டர், நகையை வச்சு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 20,000 கிட்ட செலவாயிடுச்சு, அவர் வந்தா தரேன்றாரு. அப்போ நான் சொன்னேன், அப்பா அவரே ஜெயிக்கலை, அவர்கிட்ட நீ போனேன்னா எங்கே ஜெயிப்ப? நீ ஒருத்தரை பின்பற்றணும்னா அவர் முதல்ல ஜெயித்தவராக இருக்க வேண்டும். இல்லைனா அவர் விழுந்தது போல் நீ விழுவன. அவர் அப்புறம் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் அவர் செட்டில் ஆனார். இங்கே ப்ரீஸ்டே சரியில்லை, ப்ராஃபட்டும் சரியில்லை. அவங்க ஒரு வழி போடுறாங்களாம், அந்த வழியில் அவங்களே வழிக்கு விழுறாங்களாம், பொதுமக்களும் வழிக்கு விழுறாங்களாம். அப்பா அதான் இயேசு சொன்னார், நானே வழி. இந்த செய்தி யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஜீசஸ் கையில் போயிடுங்க. எந்த மனுஷன் கையில் போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இயேசுவே வழி, நானே சொல்லுங்க. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே உனக்கு வழி வேணுமா? என் கையில் ப்ரே பண்ணு, என் காலில் விழு, பூட்டிய வீட்டுக்குள்ள உள்ள வந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார்னு எக்ஸலண்டான வழியை கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா பொசிஷனும் ஜீசஸுக்கு தான். பிரதான ஆசாரியர் யாருங்க? இயேசு. ஆமென். ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து 13th and 15th verse வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன். இப்போ நான் கேட்குறேன், சமாரியாவில் ஏதுங்க தீர்க்கதரிசி? இஸ்ரேல் பிரிஞ்சு போயிட்டு, சிட்டியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு சமாரியான ஒரு சிட்டியை உண்டு பண்ணாங்க. அந்த ஒம்ரின்றவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணான். பயங்கர மெகா கிங்ஸ். அவங்க சண்டையிலலாம் பெரிய ஆள், யூதாவோட டாப்பு. அவங்க வந்து இஸ்ரேலோட ஜெருசலமோட பெருசாக பில்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலர் 10 கோத்திரம் பிரிந்து இருக்கும்போது அவங்களுடைய பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி எருசலேமை தீங்குக்கு விரோதமாக நடத்த பண்ணுகிறாங்க. இப்போ புரிஞ்சுங்க, நீங்களும் ப்ரே பண்ணுறீங்க, மற்றவங்களும் ப்ரே பண்ணுறாங்க, எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? பாருங்கள், நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சொல்லுவோம். ரைட். இப்போ ப்ரே பண்ணிவிட்டு இதுதான் ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்படி போய் தப்பு பண்ணால் முன்னேறலான்றாங்க. போவீங்களா? இங்கே தான் ப்ராப்ளம் நமக்கு முட்டுது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கட்டும், அவங்க யாருங்க என்னை கைட் பண்ணுறதுக்கு? என் கையில் அவருடைய சத்திய வேதம் இருக்கும்போது இதுதான் ஆயிடுச்சு. எருசலேம் சமாரியாவில் உள்ள பாகால் தீர்க்கதரிசிகள் பக்கம் விழுந்துருச்சான். அவங்க தீர்க்கதரிசனம் பாருங்கள், வீண் பெருமையை கொடுக்குதான். கர்த்தருடைய வாக்கை அல்ல, யூகித்து பேசுகிறாங்களாம். இதெல்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபஸியோட சொல்கிறார். யூகித்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற தீர்க்கதரிசியில் கேட்குறவங்களுக்கு வீண் பெருமை வருதான். பட் எரேமியா தீர்க்கதரிசி வந்து ரிப்பன்ட்ன்றாரு, நீ மனம் திரும்புன்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? வீண் பெருமையை கொடுக்குறாங்க. அவங்க ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்கள். சமாதானம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், கடினத்தின் நிமித்தம் பொல்லா போராது என்று சொல்லுகிறார்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது சாதாரண விஷயமா? வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் பேசுறது கேட்க முடியுமா என்று எரேமியா தீர்க்கதரிசி இங்கே குரல் எழுப்புகிறார். 19ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்குடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். 20ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவு அவருடைய கோபம் தனியாது, கடைசி நாட்களே அதை நன்றாய் உணர்வீர்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நோ நோ, கர்த்தருடைய வார்த்தை சமாரியாவிலேருந்தே வரல, ஜெருசலேம்லேருந்து தான் வருது, என் கையில தான் வருதுன்னு போது திரும்பி அவர் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. சமாரியாவிலிருந்து ஓடி வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். நான் அனுப்பாதிருந்தும் ஓடினார்கள், அவர் நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். என் ஆலோசனை நிலைத்திருக்கார்கள் இருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளையும் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். வாட் இஸ் காட்ஸ் மெசேஜ் டுடே? அன்னைக்கும் ஒன்று தான், இன்னைக்கும் ஒன்று தான். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வந்தார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள். இயேசு ஊழியத்துக்கு வந்தார், அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள். சீஷர்கள் ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு என் ஆண்டவருடைய செய்தி என் பெருமையை கூட்டுவதற்காக வரவில்லை, என்னை மனம் திரும்ப செய்யும்படியாக வருகிறது. நீ மனம் திரும்பினால் நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆமென். God wants to take control of our mind. We want to take control of the world. உலகம் என் கண்ட்ரோலில் வரணும், ஆண்டவரை நீ ஹெல்ப் பண்ணுன்னு. ஆண்டவர் சொல்றார், உன் மனது என் கண்ட்ரோலில் வரட்டும், அப்போ நீ உலகத்தை ஆளுவேன். கர்த்தர் ஃபேமஸான வேர்ஸு, சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் அல்லவோ. எரேமியா சொல்றார், பாபிலோனுக்கு போயிருக்கிற மக்களே, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் கர்த்தர் பாதத்தில் விழுந்தீர்கள் என்றால், God is the God of not far off, of not near, also of far off places. I am a God near at hand and also a God of far off. பக்கத்தில் மட்டும் இல்லை, தூரத்துக்கும் நான் தான் தேவன். ஆபத்திலும் அவர்தான் தேவன், அழுகையிலும் அவர்தான் தேவன், கண்ணீரிலும் அவர்தான் தேவன். எவனாகிலும் 24ஆம் வருஷத்தில் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவர். யாராவது ஒருத்தர், நானும் யோசித்தது உண்டு, பூமியில் இப்போ ஏற்கனவே 7 கோடி பேருக்கு மேலேங்கிறாங்களா, யாராவது ஒருத்தன் மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒழிச்சிக்க முடியுமா? இங்கே ஒருத்தர் குகையில் ஒழிஞ்சுங்கிறாரு, எதுக்கிட்ட இருந்து மறைஞ்சி? எனக்கு எப்போதும் ஒரு தாட்டு உண்டு, என்ன யாரும் பார்க்க வேணாம், யாரும் நான் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ண வேணாம், நானே ஒரு ரெக்கார்டிங் மிஷின் தான். நானே என்னிலே ஆண்டவர் என்னை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம மனசை சுத்தம் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிறோம். நானே ஒரு டேட்டா பேஸ், என்னையே நானே ரெக்கார்டு தான். அதுதான் தாவீது சொன்னார், வானத்தில் ஏறினாலும் நீங்கள் பார்க்குறீங்க, பூமிக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று படித்தேன். ட்ரெயினில் ஒருத்தர் போகிறார், கூட இன்னொருத்தன் திருடன் ட்ரெயினில் போனவரோட பையை தூக்கிட்டு போயிட்டான். அந்த 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 பையில் அவங்க அப்பாவோட ஃபோன் இருக்குது. அவங்க பையன் ஊரில் உட்காந்துட்டு திருடின்னு போகிறவன் எங்கே போகிறான்னு சொல்லுங்கிறான். பின்னாடி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு அவர் ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு இறங்கி அப்புறம் நடந்து போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஒரு இடத்துல டீ குடிச்சிருக்கிறாரு. அவர் பக்கத்தில் எதுவுமே நிறுத்துது அந்த டெக்னாலஜி. அவன் அந்த பையை இன்னொரு பையில் போட்டு வச்சுக்கிறான். உங்கள் பையை கொஞ்சம் பார்க்கணுங்கன்றாங்க. திறந்து பார்த்தா எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்கிறதுக்கு முன்பதாகவே அவர் கண்களுக்கு முன்பதாக நம்ம யாராலும் மறைக்க முடியாது. இல்லையா? அதனால தான் நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா அவர் காலில் விழுறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த பாவியை நீதியின் பாதையில் நடத்து. உங்கள் காலில் விழுற, நான் சரண்டர் ஆகிறேன். பாவியாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றுவீங்கிற நற்செய்திக்காக நன்றி. உன் பாதத்தில் சரணடைகிறேன். சொப்பனம் கண்டேன்னு சொல்கிறாங்களாம், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்களாம், இருதயத்தின் வஞ்சனைகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. பாகால் நிமித்தம் என் நாமத்தை மறக்க பண்ணினாங்க. இப்போ திரும்ப இன்னொரு ட்ரை பண்ணுறாங்க, என் நாமத்தை மறக்க பண்ணுகிறாங்க. சொப்பனத்தை விவரித்து சொல்ல முடிஞ்சா சொல்லு என்றெல்லாம் ஆண்டவர் கேள்விக்கு. ஆனால் என் வார்த்தை அக்கினியை போலும், 29 வசனம், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதோ என்று கர்த்தர் சொல்கிறார். My word is like an hammer that breaketh the rock into pieces. My word is like a fire. கர்த்தருடைய வார்த்தை ஸ்ட்ராங்காக இருக்குது. தப்பு பண்ணும்போது
எதிரடியா வந்து நமக்கு குரல் கொடுக்கிறது. இப்ப தீர்க்க தரிசனத்தை, தன்னுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு ஹார்டாய் போல்டாய் உண்மையா இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை அவர் வெளியே சொல்கிறார். இப்படி திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இவங்க சொல்றதுக்கு நான் விரோதியாய் இருக்கிறேன். அதை அவர்கள் தன் நாவின் வார்த்தையை சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறவர்களுக்கும் நான் விரோதி. பொய் தீர்க்கதரிசனங்களை சொல்லி அதை விவரித்து என் ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கும் நான் விரோதி. நான் அவர்களை அனுப்பவும் இல்லை, அவர்கள் கற்பிக்கவும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு பிரயோஜனமாக இருப்பதும் இல்லை. Today a point to be noted. மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாரமாக இருக்காது. அவர் வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்தான் யெகோவா ரா, அவர்தான் யெகோவா ஷிட்கெனு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பாரமாக இருக்காது, அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். உலகத்தின் வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்காது, அது எனக்கு பாரமாக இருக்கும். எஸ், இனி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாரமாக இராது, அவருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மை பாதுகாப்பார். ஆண்டவருடைய வார்த்தை பாரம் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாக வாழ வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தால் நிந்தை அகலும், லச்சை அகலும் என்று தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த திருச்சபையே, உலகத்தினுடைய வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. யூ என்கேஜ் இன் சின் and satisfy yourself and don't feel guilty of it. நீ பாவத்தில் இரு, திருப்தியாரு, குற்ற மனப்பான்மையோட வாழாத அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்குமா? ஆனால் ஆண்டவர் நம்மை புறாவை போல வைக்கிறார். ஒரு புறா எப்படி கபடற்றதாக இருக்கிறதோ, கபடு என்று வரும்போது புறா நிலை குலைகிறது போல நம்மை அவருடைய மனவாட்டியாய் வைக்கிறார். இன்னைக்கு கூட நம்முடைய பாரத்தை, அது பாவ பாரமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், விட முடியாத உலக சிந்தனைகளாக இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் மேலே எடுத்து நம்ம போட்டோம் என்றால் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். லெட்ஸ் நாட் கெட் பெர்வர்ட்டட். உலக செய்திகளினால் குழம்பி போய் உலகத்திலும் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். உலகமும் நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று நினைக்க வேண்டாம். இயேசுதான் நித்திய ஜீவன். நான் ஒரு டாக் பார்த்தேன், அதில் கேட்குறாங்க, அந்த எதிர்க்க உள்ளவர் கேட்குறாரு, பரலோகத்துக்கு போவதற்கு வழி இயேசுவா என்று கேட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறார், இயேசு தான். இயேசு இல்லைன்னா வேற வழி இருக்கா? வேற வழி இல்லை. இன்னொருத்தர் சொன்னார், வேற வழியும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னாரு. நோ, நோ, ஒன்லி ஹிம். ஒரு மனிதன் மூலமாக பாவம் பூமியில் பிரவேசித்தது, ஒரே மனிதன் மூலமாக பாவத்திலிருந்து காப்பாற்ற ரட்சிப்பு நமக்கு வந்தது, இயேசு. இன்னைக்கு சொப்பனம் காண்றது, யார் யாரோ சொல்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்கிறத கேட்டு தான் வாழ்வேனா? நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நம்ம அப்படி போனோம்னா நம்ம கையில் எதுக்கு வேதம்? இஸ்ரவேலர்கள் கீழே உபாகமத்தின் புஸ்தகம் அப்போ இருக்குது. அப்போ தான் யோசியா ராஜா ரிவைவல் உண்டு பண்ணிட்டு செத்துட்டார். அந்த ஒரு 20 இயர்ஸ் பீரியடில் எழுப்புதல் இருந்தது. எல்லார் கையிலையும் பிரதி இருந்தது, பைபிள் இருந்தது. ஆனால் அவங்க பைபிளை பார்க்காதபடி உலகத்தை பார்த்தாங்க. இஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் பிகமிங் ஹெவி டுடே? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பாரமாக இருக்கா? இல்லை தேவஜனமே, கட்டி அணைத்துக் கொள்வோம். காட்ஸ் வேர்ட் இஸ் காட் லைஃப். அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம். The word of God is not heavy today. The word of God will take away heaviness from us. அது நமக்கு பாரமாக இருக்காது, பாரங்களை எடுக்கிறதா அது இருக்கும். Heart of the prophet was saying to us about the heart of God. இந்த தீர்க்கதரிசியோட இருதயம் கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு கொடுத்தது. மகனே மகளே, உன் பாரத்தை கர்த்தரிடம் விட்டுவிடு. உலகத்து சொப்பனங்களும், உலகத்து கனவுகளும், உலகத்தின் யோசனைகளும், உலகத்தின் நினைவுகளும், உலகத்தின் ப்ரெடிக்ஷனும் நம்ம என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழி என்று வந்துவிட்ட பிறகு, நம் வருங்காலமாக இயேசு இருக்கும் பொழுது உலகத்தினுடைய ஒவ்வொரு யோசனைகளும், ஆலோசனைகளும், பாவ தீய சிந்தைகளும், நினைவுகளும் நம்ம எங்கே நடத்தும் தேவஜனமே? Let's not become a victim of this spiritual phenomenon of this world. Let us fall into the feet of God.
அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் பாதத்தில் விழுந்து வாழ்ந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம் இனஜன பந்துக்களும் நம் சொந்தக்காரர்களும் நம் குடும்பத்தாரும் அவர் பாதத்தில் விழுந்து அவர் சந்நிதியில் சரணடைவோம். யெகோவா ரா நமக்கு மெய்ப்பனாயிருப்பார். யெகோவா ஷிட்கேனு நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நாம் எழுந்து நின்று அவரை ஆராதனை செய்வோம். ஷீரரரரரரரபா ஓரே ரே 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 ரே. ஆண்டவர் இன்னைக்கு நம்மத்தில் பேசியிருக்கிறாமே. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பல 1000 வருடத்துக்கு முன்பாக ஆடுகளை குறித்து மெய்ப்பொருளை குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ பேர், எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் மெய்ப்பொருள் என்று ஆடுகள் என்று சிதறி போகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகளால் இடரண்டு போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக எழும்பிவிடும் ஒரு மெய்ப்பராக ஆண்டவர் எழும்ப நம்மளை கர்த்தர் அழைக்கிறார். மகனே மகளே, நீ எனக்காக உண்மையில் உத்தமுள்ள மெய்ப்பராக இருப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று ஆண்டவர் கொண்டு செய்வது நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ ஆடுகளுக்கு நான் ஆண்டவரே முக மெய்ப்பரமாக இருக்கிறப்பா, நாங்கள் உங்களோட ஆண்டவர் தகப்பனே, நீர் நீதியாக இருக்கிறது போல நாங்களும் நீதியாக இருக்கிறது தகப்பனப்பா. நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாங்கள் உண்மையாக இருந்து இந்த உன்னதமான ஊழியத்தை செய்கிறோம் என்று ஆண்டு சமத்தை அந்த பாடலை பாடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நமக்கு ஒப்பு கொடுக்கலாமா? மந்தையில் சேடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மந்தையில் சேராடுகளே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் எரேமியா 23ஆம் அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிவரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீரை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆளுகை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எரேமியா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன்,
இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கும் அந்த சிதேக்கியா ராஜாவுக்கும் எச்சரிப்பின் செய்தியை தொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய ஆடுகளாகிய மக்களை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், அவர்களை மேய்க்கத்தக்கவர்களை அவர்கள் மத்தியில் நான் ஏற்படுத்துவேன் என்று. அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் இனி பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, அவர்கள் காணாமற் போவதில்லை என்று இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது நம்மளுடைய சபைகளிலும் இந்த செல் குரூப் சிஸ்டம் இருக்கு. எதற்காக இந்த செல் குரூப் அமைப்பு இருக்கிறது என்று நான் ஆரம்ப நாட்களில் கூட இந்த சபைக்கு புதிதாக கடந்து வரும் பொழுது இந்த செல் குரூப் என்று சொல்றாங்களா, அது என்ன, ஏன் அதை வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள் நகரும் பொழுது பார்த்தால் அது ஒரு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அநேக மக்களை கர்த்தருக்கென்று நாம் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனுடைய இருதயமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆவிக்குரிய உணவளித்து கர்த்தர் விட்டு அவர்கள் தூர போகாதபடி, கர்த்தரை விட்டு அவர்கள் காணாமற் போகாதபடி, அவர்களுடைய பிரச்சனைகள் நம்மளிடத்தில் சொல்லும் பொழுது அதை நம்முடைய பிரச்சனைகளாக எடுத்து ஒரு மேய்ப்பன் அதை வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. இந்த நாளில கூட நமக்கும் அநேக ஆத்துமாக்களை மேய்க்கும்படியாக செல்லிடஸ் மத்தியில் கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு விட்டு விட்டு செல்கிறோமா, இல்லை அவர்களுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய பிரச்சனைகளாக நினைத்து தேவனுடைய சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறோமா, இல்லை நம் சொந்த வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தூரப்படுத்துகிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், ஏன்னா செல் குரூப் நடத்தல, நான் எதையுமே செய்யலையே, நான் எப்படி மக்களை வழி நடத்த வேண்டும், நான் எப்படி மேய்ப்பத்துவத்தை நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தான் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக நினைத்து அவர்களை கர்த்தருக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் கர்த்தரை விட்டு தூர போகாதபடி அவர்களுக்கு தேவனுடைய மன்னாவாகி அவர்களுடைய வார்த்தைகளை குறித்து நாம் வளர்க்க வேண்டும். இந்த நாளில கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொடுத்து ஆவிக்குரிய மன்னாவை உணவாக அழைத்து அவர்களை கர்த்தரை விட்டு காணாமற் போகாதபடி நாம் நடத்துகிறோமா, இல்லை சொந்த வார்த்தையை சொல்லி அவர்களை கர்த்தரை விட்டு பின்மாறி தூர போகும்படியாக அவர்கள் காணாமற் போகும்படியாக செய்கிறோமா என்று இந்த நாளிலும் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இன்னும் அநேகரை நம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே அந்த மெய்ப்பத்துவத்தின் மகத்துவத்தை நமக்கு விளக்கம் அளிப்பாராக. இப்பொழுதும் நம் கர்த்தருடைய பாதத்தில் நம் இருதயத்தை தாழ்த்தி ஜெபிப்போமா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை
அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் வழி தப்பி போன ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஆண்டவரே மீண்டுமாக உம்முடைய மந்தையில சேர்க்கக்கூடிய வகையில அப்பா எங்களுக்காக யார் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அப்பா அவர்களை மீண்டுமாக உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அப்பா மீண்டுமாக அவர்களை உமக்குள்ளாக தைரியப்படுத்தி உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவாக்கி உம்முடைய வார்த்தைகளை அப்பா அவர்களுக்கு உணவாக அளித்து ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக அவர்களை நடத்தும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எத்தனையோ ஆத்துமாக்கள் பின்மாறி போயிருக்காங்களேப்பா, இன்று நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக அப்பா நாங்கள் மேய்ப்பர்களாக முன்னின்று காணாமற் போன அந்த ஆத்துமாக்களை மீண்டுமாக உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா அவர்களை நாங்கள் பலப்படுத்தி சகாயம் செய்ய போகிற கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருந்து அப்பா நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில வளரக்கூடிய கிருபையை தர போறீங்கப்பா. இன்னும் அநேகரை கர்த்தருக்கென்று நாங்கள் மேய்க்கும்படியாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாங்கள் பலப்படுத்த போகிறோம் அப்ப. இந்த நாளிலும் அப்ப எங்கள் செல் குரூப்பை நாங்கள் வளர்க்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை மட்டும் நம்ம செய்யலாம். எப்படி இந்த தொய்ந்து போன ஆத்துமாக்களை வீணான வார்த்தைகளை சொல்லி அந்த தீர்க்க தரிசிகள் சிதறடித்தார்களோ அதே போல் இல்லாதபடி இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் தன்னுடைய தேற்ற கூட வார்த்தைகள் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை சொல்லி நம்மளுடைய செல் குரூப்புக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வசனத்தை நாம் இங்கே வந்திருந்தாங்களா சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜாக அனுப்பலாம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இந்த அதிகாரம் படிக்கும்போது என் மனசில் ஒரு தாட் வந்துச்சு. ஆண்டவர் பாபிலோன் மேலேயும் கோவமாக இல்லை, அசிரியா மேலேயும் கோவமாக இல்லை, எகிப்து மேலேயும் கோவமாக இல்லை, தன்னுடைய ஊழியக்காரர் மேலே கோவமாக இருக்கிறது தெரியுது. நீ ஏன் நான் சொன்ன வேலையை ஒழுங்காக பண்ணலன்னு. இன்றைக்கி நம்மலாம் ஆண்டவர்களை ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நீங்கள் சொன்ன வேலையை நான் ஒழுங்காக பண்ணுறப்பா. முதல்ல உங்கள் ஆடுகளை நான் கூட்டி சேர்ப்பேன், உங்கள் ஆடுகளை சிதறடிக்க மாட்டேன். ரெண்டாவது, ஆண்டவரே நீங்கள் எப்படி உண்மையாக இருந்தீங்களோ நானும் உண்மையாக இருப்பேன் என்று ஒரு பொருத்தனை எடுக்கலாம். ஆண்டவர் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உண்மையான ஒரு ஊழியக்காரன் இல்லை, உண்மையான ஒரு தீர்க்கதரிசி இல்லை, உண்மையான ஆசாரியன் இல்லை. அவங்க என் ஜனத்தை கெடுத்தாங்க, என் ஆடுகளை கெடுத்தாங்க, என் ஆடுகளை சிதறடித்தாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு நிமிஷம் கண்ண முடியும் ஆண்டவர் கையில் சரண்டர் பண்ணலாமா? அப்பா, என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க. உண்மை ஊழியத்தை நான் நீ நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு கிருபை தாரும். யெகோவா ஷிட்கனோ என்கிற எங்கள் தேவனே, எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். யெகோவா ரா என்று சொல்கிற எங்கள் தேவனே, உம்முடைய ஊழிய பணியில் உண்மையும் உத்தமமான வேலைக்காரர்களாய் நாங்கள் அப்பிரயோஜனமானவர்களாய் இருந்தாலும் உண்மையாய் உம் பாதத்தில் இருந்து உம் பணி செய்யக்கூடிய கிருபை தாரும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம் சந்நிதியில் உம் ஊழியத்தை நிறைவேற்ற, உம் ஓட்டத்தை வெற்றியாய் ஓட, உம் ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் உம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இணைந்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதை காண உமக்கு ஆண்டவரே நாங்கள் நீ உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் யாவற்றையும் நீர் மன்னியும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களையும் உம் நாமத்தின் மகிமைக்காக நடத்தியறலும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பணியை உண்மையாய் செய்வோம். ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனா இவ ஈஷ்மரக்கா
யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.